தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு நண்பர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் உரிமைக்கான ஒரு போராட்ட களமான தஞ்சை மாநகரில் நடைபெற்ற போராட்ட களத்தில் தவிர்த்திருக்க கூடிய அல்லது அவருடைய மாண்புக்கு ஏற்றவாறான வார்த்தையை அவர் உபயோகித்திருக்க கூடாது என்பது தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய கருத்து. ஒருவேளை டங் ஸ்லிப் என்று சொல்வார்கள், அதுபோன்று அப்படி அந்த வார்த்தையை அவர் வெளியிட்ட பிறகாவது அதை உணர்ந்து அதற்கான வருத்தத்தை அவர் பதிவு செய்து அதை நீக்க பத்திரிகை ஊடகங்களுக்கு வேண்டுகோள் வைத்திருக்க வேண்டும். அது அவர் செய்யவில்லை என்பது உண்மையிலேயே வருத்தத்துக்குரிய ஒன்றாக நான் பார்க்கிறேன். ஆனால் அதற்காக ஒரு தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர் நாளை சட்டமன்றம் கூட இருக்கிற ஒரு சூழலில் கவர்னர் உரை, பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்க இருக்கிற இந்த வேளையில் ஆயிரக்கணக்கான காவலர்களை அவர் தங்கியிருக்கிற வீட்டுக்கு அனுப்பி அவரை கைது செய்து தஞ்சாவூருக்கு அழைத்து சென்று சிறைப்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கிற இந்த முயற்சி கண்டனத்துக்குரிய ஒரு முயற்சியாக நான் பார்க்கிறேன். தங்கள் தரப்பிலிருந்தும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் கட்சியை சார்ந்த நண்பர்கள், இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்களை மிக கேவலமான, அநாகரிகமான, வாயிலே நாம் சொல்ல முடியாத வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டியிருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். அது எல்லாம் இன்றைக்கு காணொலியாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் அனைவரையும் தேடி பிடித்து திமுக அரசு கைது செய்து சிறையில் அடைக்கவில்லை. ஆதலால் இதை தான் செய்த அந்த தவறை அல்லது டங் ஸ்லிப் என்கிற அடிப்படையில் பிழையான அந்த வார்த்தையை மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திரும்ப பெற்றிருக்க வேண்டும். அது தவறாக நான் பேசிவிட்டேன் என்று வருத்தம் தெரிவித்து அதோடு இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நிச்சயம் நீதிமன்றத்திலும் அப்படி நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன்.